கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். முக்கியமாக நாம் கவனிக்கும் பொழுது, ஒரு மனிதன் கவலைப்படுகிறான் என்று சொன்னால் அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு பாரம், அவருடைய மனதிலே ஒரு பெரிய போராட்டம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி, அவருடைய வாழ்க்கையில நடந்த சில ஏமாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையில நடந்த சில போராட்டங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது இருதயத்தில் ஒரு பாரம் வருகிறது, இருதயத்தில் ஒரு சோர்வு வருகிறது, கவலையினால் நிரப்பப்படுகிறான். என்ன செய்வது, என்ன அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி, எப்படி இந்த வியாதியின் சூழ்நிலையை நான் கடந்து வருவேன் என்று ஒரு கேள்விக்குறி, இந்த பண போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்வேன் என்கிற ஒரு கேள்விக்குறி, அடுத்தது நான் என்ன செய்வேன், எனக்கு யாரும் இல்லை என்கிற ஒரு கேள்விக்குறி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கவலை என்கிற ஒரு சூழ்நிலை. இந்த கவலை ஒரு புறம் இருக்கும் பொழுது விசாரிப்பு என்கிறது மனித வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் சற்று கவனிக்கும் பொழுது, ஒருவர் நான் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் கேட்கிறது, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சுகமா இருக்கீங்களா, இதைத்தான் கேட்போம். இது ஒரு விசாரிப்பு. அந்த வார்த்தை கேட்காமல் யாராவது பேசினால் முதலாவது நான் என்ன சொல்லுவேன், எங்களை விசாரிக்கவே இல்லை என்று ஒரு கருத்தை நாம் முன் வைப்போம். அப்போ விசாரிப்பு என்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பலர் உண்மையான உள்ளத்தோடு விசாரிப்பாங்க. உங்களுக்கு என்னாச்சு, வியாதி, என்ன பிரச்சனை, தைரியமா இருங்க என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய உண்மையான உள்ளத்தோடு விசாரிப்பார்கள். ஆனால் சிலர் தூற்றுவதற்காக சற்று நல்லவர்கள் போல நடித்து விசாரித்து அந்த அப்படியே வெளியே தூற்றக்கூடிய ஒரு சில காரியங்களும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அப்போ நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு நபர் உண்டு, நம்மை கேர் பண்ண, நம்மிடத்தில் அன்பு காண்பிக்க, நம்மிடத்தில் பாசத்தை வைத்து உண்மையான ஒரு அன்போடு நம்மை கவனிக்க, விசாரிக்க அருமையான இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து அந்த என்ன சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் கலங்க வேண்டியதில்லை. இந்த கவலை அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஓட்டத்தை குறைக்கக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே இறக்கி வைத்து விடுங்க. அன்னாள் என்கிற ஒரு தாயார் இருந்தாருங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றாங்க. ஆலயத்துல சென்று அவர்கள் தன்னுடைய கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்துல சிந்தினார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் உள்ளத்தில் அந்த பாரம் இல்லை. அதே போல தேவ சமூகத்திலே கண்ணீரோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இதுதான். சிலர் இடத்துல சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் 1, 4, 10 அவங்க திரித்து பேசக்கூடிய காலம் இது. நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லா கவலைகளையும், எல்லா காரியங்களையும் கேட்கிறார். எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே கலங்காதே, மகளே கலங்காதே, தைரியம் உள்ளவனாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, கலங்க வேண்டாம். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுவோம். இந்த மாதத்துல என்னென்ன போராட்டங்கள், இந்த மே ஜூன் என்று சொன்னாலே ஃபீஸ்க்குரிய காரியங்கள், அடுத்த எதிர்கால படிப்பை குறித்த காரியங்கள், பல காரியங்கள் நமக்கு வரும். என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல சென்று, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால், கர்த்தர் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார்.
விசாரிக்கிறவரிடத்திலே உண்மையாய் நாம் உள்ளத்தை நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துல வருகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனாலே நாங்கள் எல்லா கவலைகளையும் உங்களிடத்திலே வைக்க, வேற யாரிடத்துல சொல்லாதபடி உங்களிடத்திலே நாங்கள் சொல்லி ஆறுதல் அடைய, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.